இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்தியாவில் லிஸ்ட் ஆகிற அடுத்த ஐபிஓவான ஏவிபி இன்ஃப்ராகான் லிமிடெட் ஐபிஓ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க 2009 தான் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கம்பெனி. இந்தியாவில் லீடிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரோட் ப்ராஜெக்ட்ஸ். வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸை சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் பண்ணியிருக்காங்க. ஆன் தி பேசிஸ் ஆஃப் பில் குவான்டிட்டிஸ், இன்ஜினியரிங், ப்ராக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகுது. இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஒர்க்கை எல்லா டைப்ஸ்லேயும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் ஒர்க், எக்ஸ்பிரஸ்வே, நேஷ்னல் ஹைவே, ஃப்ளைஓவர், இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ், அர்பன் டெவலப்மெண்ட், சிவில் அமெனிட்டிஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வேர்ஹவுஸ், ஹோட்டல் அண்ட் அதர் கமர்ஷியல் ரெசிடென்டியல் ப்ராஜெக்ட் இதெல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ரோட்ஸ், பிரிட்ஜஸ், இரிகேஷன், கேனல் ப்ராஜெக்ட்ஸ், ஃப்ளைஓவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸில் இதெல்லாம் கட்டுறதுக்கு இந்த கம்பெனி பிட்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா பேட்ஜிங் பிளான்ட்ஸ், கிரேடர்ஸ், சாயில் காம்பேக்டர்ஸ், டேண்டம் ரோலர்ஸ், வீல் லோடர்ஸ், ஸோ இதெல்லாம் இந்த ஃபெசிலிட்டியில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நிறைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க. கிளைண்ட்ஸ் யார் யார் அப்படின்னா கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு ஹைவே டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஜான்வரி 2024 இந்த கம்பெனி 40 ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 100 எம்ப்ளாயிக்கும் மேலே இவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இவங்களோட அசெட், ரெவென்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் இயர் ஆன் இயர் கேட்டகிரியில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2023 படி 7411 கோடி ரெவென்யூவில் இருக்குது. 855 கோடி ப்ராஃபிட்டாக இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 25.05%, ROCE 22.63% இருக்காங்க. டெப்த் அண்ட் ஈக்விட்டி பார்க்கும்போது 1.96, PE ரேஷியோ 11.2, EPS 6.7 கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட் செக்டார்லேருந்து 2023-2024 71.55% ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ப்ரைவேட் செக்டாரில் பார்த்தோன்னா 28.45% ரெவன்யூ வந்திருக்கு. அடுத்து பியர்ஸ் கம்பேரிஷன் பார்க்கலாம். இவங்களுக்கு பியர்ஸாக உதய் சிவகுமார் இன்ஃப்ரா லிமிடெட், ரச்சனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட், ஹெச்ஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் பியர்ஸாக கொடுத்துருக்காங்க. இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் அதிகமாக இருக்கிறது இப்போ ஐபிஓவாக வந்திருக்கிற ஏவிபி இன்ஃப்ராகான் லிமிடெட் தான். ரெவென்யூ படி 3rd பொசிஷனில் இருக்காங்க. பை 2029 இந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டட் CAGR 7.76% growth இருக்கும். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கம்பெனி இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டுமே அனௌன்ஸ் பண்ணதே இல்லை. அடுத்து என்ன ரீசனுக்காக இந்த ஐபிஓ வராங்கன்னா ஃப்ரெஷ் இஷ்யூ 52.34 crore. இந்த ஐபிஓலேருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணி கேபிட்டல் எக்யூப்மெண்ட், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிற டேட் March 13, க்ளோஸ் ஆகிற டேட் March 15. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேராக இருக்குது. லாட் சைஸ் 1600 ஷேர்ஸில் கொடுத்துருக்காங்க. டோட்டல் இஷ்யூ சைஸ் 52.34 crore. ஃப்ரெஷ் இஷ்யூ 52.34 crore. லிஸ்டிங் அட் NSE அண்ட் SME. ஐபிஓ டைம்லைன் அலாட்மெண்ட் ஆகிற டேட் March 18. ரீஃபண்ட் பார்த்தோம்னா March 19 இருக்குது. இந்த ஷேர் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிற டேட் March 19. லிஸ்ட் ஆகிற டேட் March 20 இருக்குது. இந்த ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமமாக 1,20,000 தேவைப்படுது ஃபார் ரீட்டைல் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓ ப்ரைஸ் 75. March 12 அன்னைக்கு எஸ்டிமேட்டட் லிஸ்டிங் ப்ரைஸ் 40%, 105 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இன்னும் அதிகமாக போகவும் வாய்ப்பு இருக்குது.
இந்த ஐபிஓவை லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஐபிஓவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இதை பற்றின இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அதுக்கு கால் பண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.